மழை தூறிக் கொண்டிருந்த ஒரு மாலை. பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாள் நிலா. கையில் புத்தகங்கள், முகத்தில் சிறிய புன்னகை. அதே நேரத்தில் அங்கு வந்தான் ஆதவன். பேருந்து தாமதமாக வந்ததால் இருவரும் அடிக்கடி சந்திக்கத் தொடங்கினர். சில நாட்களில் பேச்சு தொடங்கியது. பேச்சு நட்பானது, நட்பு காதலானது. ஒவ்வொரு மாலையும் அந்த பேருந்து நிறுத்தம் அவர்களின் உலகமாக மாறியது. நீ இல்லாத ஒரு நாள் கூட எனக்கு பிடிக்காது என்று ஆதவன் சொல்வான். நானும் என்று வெட்கத்துடன் சிரிப்பாள் நிலா. ஒரு நாள் திடீரென நிலா பேருந்து நிறுத்தத்திற்கு வரவில்லை. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம். ஆதவன் காத்திருந்தான். ஆனால் நிலா வரவில்லை. அவளது கைபேசியும் அணைக்கப்பட்டிருந்தது. பல மாதங்கள் தேடியும் அவளை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை. நிலாவை இழந்த வேதனையுடன் ஆதவன் தனது வாழ்க்கையை தொடர்ந்தான். 5 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் ஒரு மருத்துவமனையில் தனது நண்பரை பார்க்கச் சென்றிருந்தான். அப்போது ஒரு சிறுமி ஓடி வந்து அவன் மீது மோதினாள். மன்னிக்கவும் அங்கிள் என்று சிரித்தாள். அந்த சிறுமியின் முகத்தை பார்த்ததும் ஆதவன் அதிர்ந்தான். அது நிலாவைப் போலவே இருந்தது. அந்த நேரத்தில் பின்னாலிருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. மன்னிக்கவும், குழந்தை உங்களை தொந்தரவு செய்து விட்டாளா? ஆதவன் திரும்பி பார்த்தான். அங்கே நின்றிருந்தது நிலா. அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. நிலா! நிலாவும் அதிர்ச்சி அடைந்தாள். சில நொடிகள் இருவரும் பேச முடியாமல் நின்றனர். பிறகு நிலா மெதுவாக சொன்னாள், என்னை மன்னித்து விடு ஆதவா. 5 வருடங்களுக்கு முன்பு நிலாவின் தந்தை கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். குடும்பம் வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த அவசரத்தில் ஆதவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தேட முயன்ற போது அவன் வேறு நகரத்திற்கு சென்று விட்டதாக தெரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் தேடினார்கள். ஆனால் விதி அவர்களை சந்திக்க விடவில்லை. நிலாவின் அருகில் நின்றிருந்த சிறுமியை பார்த்த ஆதவன் குழப்பமடைந்தான். நிலா சிரித்தாள். இவள் என் அக்காவின் மகள். நான் வளர்க்கிறேன். ஆதவன் நிம்மதியாக மூச்சு விட்டான். நிலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இந்த 5 வருடங்களும் நான் உன்னை மறக்கவில்லை. ஆதவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். நானும் மறக்கவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் அவர்களின் திருமணம் நடைபெற்றது. திருமண நாளன்று அவர்கள் முதல் முறையாக சந்தித்த அதே பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றார்கள். மழை மீண்டும் தூறிக்கொண்டிருந்தது. நிலா சிரித்தபடி கேட்டாள், இங்கே காத்திருந்த நாட்களை மறந்துவிட்டாயா? ஆதவன் அவளை பார்த்து சொன்னான், நான் காத்திருந்தது பேருந்துக்காக இல்லை, உனக்காக. நிலா கண்ணீருடன் சிரித்தாள். மழை துளிகள் விழ பல வருடங்கள் பிரிந்த 2 இதயங்கள் இறுதியாக ஒன்றாயின. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் செய்து, மேலும் இது போன்ற கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.